speed to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night. Assalamualaikum எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபினாஸ் ஷைன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. இது எடுத்து ஒரு 1 month ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை, அடுத்தடுத்து வேலையாயிடுச்சு. ஸோ இப்போ தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஷார்ட் வெக்கேஷன்னு வச்சுக்கலாம். சர்ப்ரைஸாக போயிருந்தது. எங்கே போகிறோங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் மந்த் என்னுடைய பர்த்டே. ஸோ சர்ப்ரைஸாக என்னை வந்து வெக்கேஷன் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. எனக்கு வந்து முதல் நாள் நைட்டு தான் எனக்கு தெரியும் எங்கே போகிறோங்கிறதும். எனக்கு முதல் நாள் நைட்டு தான் தெரியும். அது ஃப்ளைட்டுங்கிறதும் எனக்கு முதல் நாள் நைட்டு தான் தெரியும். இது வந்து என்னுடைய பர்த்டே அன்றைக்குனே. ஸோ ஈவினிங் ஒரு 5:30 மாதிரி நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் போயிருந்தது வந்து KLIA 2 நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அங்கே போயிட்டு எங்களுடைய ஃப்ளைட் வந்து போர்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்களா எல்லாம் செக் பண்ணுறப்போ என்ன போட்டுருந்துச்சுன்னா கேட் வந்து நியூ கேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு போட்டுருந்துச்சு. டிலேயான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து நியூ கேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு போட்டுருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன்ல எஸ்கலேட்டர் போகுதில்ல, இங்கே தான் வந்து நம்ம போர்டிங் போட்டுட்டு எஸ்கலேட்டர் இறங்கிட்டு போகணும். ஸோ டொமஸ்டிக் தானே. ஆமாம், அதை நான் சொல்லிடுறேன். இன்டர்நேஷ்னல் கிடையாது, டொமஸ்டிக் தான். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல தான் நம்ம போகணும். இப்போ வந்து நம்ம போர்டிங் போடுறதுக்காக வந்தாச்சு. நம்மக்கிட்ட லக்கேஜ் எதுவும் கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். அண்ட் ஆல்சோ வந்து போர்டிங் போடுறப்போ வந்து என்கிட்ட ப்ரெக்னெண்டாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க. போகிறப்பையும் கேட்டாங்க, வர்றப்பையும் கேட்டாங்க. இது வரையுமே கேட்டதே கிடையாது. மேபி ஏர் ஆஷியாவில் எதுவும் புது ரூல்ஸாக என்னட்டு தெரியல. நீ உங்கள் யார்கிட்டையாவது கேட்டிருந்தாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ஏன் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ போர்டிங் போட்டுட்டு லக்கேஜ்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ கேட்டுக்கு என்டர் ஆயாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்களா ஃப்ளைட் நிற்கிது. ஃப்ளைட்லாம் பார்க்குறப்போ ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் ஒன்று வரும். அது ஏனே தெரியல, எத்தனை வயசானாலும் அது வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நாங்கள் வந்து லங்காவி தான் போகிறோம். லங்காவி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். இதுவரையும் நான் போனதே கிடையாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் இது. அதுவும் சர்ப்ரைஸாக லங்காவி போகிறோம். நேற்று தெரிஞ்சதுமே செம்ம ஹாப்பி. ஒரு பக்கம் பயம், ஃப்ளைட் ஏறணுமான்கிற ஒரு பயம். இன்னொரு பக்கம் வந்து லங்காவியா அப்படின்ட்டு நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே வைக்கலை. ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே வைக்கலை. பட் வந்து நாங்கள் போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல, டிக்டாக்ஸ் பார்க்கல, ரீல்ஸ் பார்க்கல, எதுவுமே நான் பார்க்க கிடையாது. ரொம்ப நேரம் நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே வந்து உட்காந்துருங்கன்னு சொன்னனால ஒரு 1-1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 8:05 ஆகுது. எங்களுடைய ஃப்ளைட் டைம் வந்து 8:55 நினைக்கிறேன். சுத்தமாக நான் மறந்துட்டேன். 1 month கிட்ட ஆகுதுல, மறந்துட்டேன். ஆனால் சம்திங் அந்த மாதிரி ஒரு டைமிங் தான். ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். நிறையா பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லைனெல்லாம் தாண்டி தான் நம்ம ஏறணும். ஸோ நம்ம ஃப்ளைட்டில் போகிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. செம்ம கூட்டம். நம்ம சீட்டை கண்டுபிடிச்சி லக்கேஜெல்லாம் வச்சுட்டு உட்கார போகிறோம். நான் வந்து அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன்.
அல்ஹம்துலில்லா லங்காவி வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். ஆக்சுவலி ரீச் ஆகிட்டோம், ஆனால் இன்னும் லேண்ட் ஆகலை. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:50 ஆயிடுச்சு. ஃப்ளைட் ஜேர்னி வந்து உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1 hour தான். 9:15 தான் எங்களுடைய ஃப்ளைட் எடுத்தாங்க. 9:50 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி லங்காவி ரீச் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ 1 hour கூட கிடையாது, அதுக்கும் கம்மி டைம் தான். ரொம்ப டக்குன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ளைட்டில் ஏறணும், சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோங்கிற மாதிரி அடுத்து வந்து லங்காவி ரீச் ஆயாச்சு. ஸோ கடல் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன், ஆனால் அது நல்லா கிளியராக தெரியுதான்னு தெரியல, ஏன்னா இருட்டாக இருக்கிறதுனால. உத்து என்னடா தெரியுதுன்னு பார்த்தா அது கடல். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அந்த ஊர் எப்படி இருக்கும்னு. பட் அதுக்கு முன்னாடி தெரியாதுங்கிறதுனால கடலுக்கு மேலே தான் போனோமாங்கிற மாதிரி எனக்கு லைக் ரொம்ப பக்கமாக கடல் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா ஃப்ளைட் வந்து நல்லபடியாக லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இறங்க போகிறோம். இறங்குறப்போ தான் தெரியுமே, ஃப்ளைட் நிற்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அதே டிராஃபிக் ஜாம் தான் இப்போயும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து சரி நீங்களாம் போங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வரோன்ட்டு நம்ம இறங்கணும். இறங்கினதுக்கு அப்புறமும் ஃப்ளைட்டை பார்த்துட்டு அதே எக்ஸைட்மெண்ட்டு தான். எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டுங்கிற மாதிரி வளைச்சி வீடியோ ஃபோட்டோஸ்னு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஏர்போர்ட்குள்ளேயே போனோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா. வெல்கம் டு லங்காவி அப்படின்னு போட்டுருந்துச்சு. 10:15 இருக்கும் நம்ம வந்து ஏர்போர்ட்குள்ளே வர்றப்போ. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம கிராப் புக் பண்ணணும். பார்க்கலாம். இங்கே நீங்கள் ஏர்போர்ட்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு லங்காவின்னு போட்டு ஒரு பெரிய மேப் இருக்கும். அந்த மேப்பில் வந்து எல்லாமே போட்டிருக்கும். ஏன்னா லங்காவின்கிறது ஒரு குட்டி தீவு தானே, குட்டி ஊர் தானே. ஸோ அந்த மேப்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குது எல்லாமே போட்டிருப்பாங்க. நான் வந்து அந்த மேப்பை ஃபோட்டோ எடுத்திருந்தேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். மேபி நீங்கள் லங்காவி போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் வந்து அந்த மேப்பை ஃபோட்டோ எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கவே கிடையாது. எல்லாமே நம்ம வந்து கூகுளில், நெட்டில், இன்ஸ்டால, டிக்டாக்லன்னு பார்த்தே நம்ம வந்து சர்வே பண்ணி போய்கிட்டோம். ஏர்போர்ட் வாசல் வந்தாச்சு. கிராப் புக் பண்ணிட்டு நம்ம போட்டிருக்கிற ஹோட்டல் வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 20 minutes கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். 15 or 20 minutes இருக்கும். நான் சரியாக எனக்கு ஞாபகம் கிடையாது. ஸோ கிராப் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து பழைய டாக்ஸிலாம் போச்சு, வேன் போச்சு. எனக்கு வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அப்போ பார்த்த பழைய டாக்ஸிலாம் இன்னுமா இங்கே ஓடுது, நம்ம இருக்கிற ஊர்லலாம் அது கண்ணால் கூட பார்க்குறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இங்கே கிடைச்ச கிராப், ஆக்சுவலி எங்களுக்குன்னு இல்லை, இங்கே மோஸ்ட்லி கிடைக்கிற கிராப் வந்து எல்லாமே டாக்ஸியாக தான் இருக்குது. எல்லாமேன்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட்லி டாக்ஸி தான் அவங்க வந்து கிராப் ஓட்டுறாங்க. இதுவும் நாங்கள் ஏறி போனதும் டாக்ஸி தான். எங்களுடைய கிராப் வந்துச்சு, போயிட்டு இருந்தோம். போன வழி வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இருட்டாகவே இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட் சைடு எல்லாமே இருட்டாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ஏதோ என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய ஃபீலிங், எனக்கு பார்க்குறப்போ வந்து பாண்டிச்சேரி அந்த ரோடு, காரைக்கால் போயிருக்கேன். காரைக்கால் ரோடு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு லங்காவில, எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும். நம்ம ஹோட்டல் எடுத்திருக்கிற ஏரியாக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். இது வந்து சென்னாங் பீச் இருக்கிற ஏரியா. ஸோ நம்மளுடைய ஹோட்டல் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஹோட்டல் போட்டாச்சு. ஸோ இந்த ஏரியா பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. எந்த சைடு திரும்பி எந்த கடை பார்க்குறதுனே தெரியல. ஒரு 11 மணி இருக்கும் நாங்கள் வந்து உள்ளே வரப்போ. எவ்வளோ ஹாப்பினிங்காக இருக்குன்னு பாருங்கள். 11 மணிக்கே எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டட். நான் இவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை. 11 மணிக்கே இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ செக்இன் பண்ணுறது மட்டும்தான். மணி பார்த்தீங்கன்னா 11:50-55 இருக்கும். ரூம்
போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு நல்ல பசி வந்துருச்சு. ஸோ மணி பார்த்திங்கன்னா 11:30 கிட்ட ஆயிடுச்சு. என்ன சாப்பாடு இருக்கும்னு தெரியல, நடந்து போவோமேன்னு தான் நாங்கள் நடந்து போயிருந்தோம். நம்ம கிராப்பில் வர்றப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ கடை காட்டினேன். பட் நான் அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்துட்டு நடந்து போகிறப்போ அதில் முக்கால்வாசி கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கடை தான் கண்ணில் பட்டுச்சு. சரி ஓகே இதிலே போய் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நாசி கோரிங் தான் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஹோட்டல் போட்டிருக்கிற இடம் சென்னாங்னு சொன்னேன்ல. ஸோ லங்காவி போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சென்னாங் பீச். ஸோ நம்ம போட்ட ஹோட்டல் பக்கத்துலேயே தான் அந்த பீச் இருக்குது. ஸோ அந்த பீச் கிட்ட அப்படியே நடந்து போய் பார்க்கலான்னா பீச் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கிளியர் மண், நல்ல ஒரு காற்று, செம்மையாக அலை அடிச்சிச்சு. ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு ஊர் பீச்சுக்கு போனால், நம்ம ஊரில் பீச்சுக்கு போனால் எப்படி அலை அடிக்கும் அந்த மாதிரி அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு அலை அடிச்சிச்சு. நைட் டைம்லேயே இவ்வளோ சூப்பராக இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பீச்சை பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் நான் வந்தேன். நான் சொன்னேன்ல, நம்ம வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தால் கூட அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்காது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஊர். திரும்ப எப்படா போகலாம் கோயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஊர். The next morning. நைட்டு ஃபுல்லாக ரூம்பை சுற்றி என்ன வியூ இருந்துச்சுன்னே தெரியல, ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. மார்னிங் விடிஞ்சதுமே ஒரு 7 மணிக்கு நான் வந்து ஜன்னலை திறந்துட்டேன். சரி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோமேன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் சொன்னாங்க பார்ஷலி சி வியூ இருக்குன்ட்டு. பட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹோட்டல்லேருந்து பார்க்குறப்போ. ஸோ ஹோட்டல் ரூமில் வந்து பால்கனி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு வந்து ஏதோ ஹோட்டல் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கப்பல் ஷேப்லலாம் அவ்வளோ அழகாக கட்டிகிட்டு இருந்தாங்க. இது கட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஏதுன்ட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பீச்சு, அப்புறம் இந்த சைடு ஸ்விம்மிங் பூல், அந்த வானம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே நான் அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வியூ. ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி அங்கே ஒரு ஒயிட் கலர் பில்டிங் காட்டுறேன்ல, இந்த பில்டிங் வந்து நேற்று நைட்டு நாங்கள் சாப்பிட நடந்து போனப்போ நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பில்டிங். நான் அப்புறம் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் இதை கண்டிப்பாக நான் காட்டுவேன், நீங்கள் பாருங்கள். ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு இந்த பில்டிங். இங்கேருந்து பார்க்குறப்ப கூட தெரியுதான்னு தெரியல. ஸோ நம்ம ஹோட்டல்லே வந்து ப்ளே கிரவுண்டு, அப்புறம் உட்காந்து சில் பண்ணுறதுக்கு ஸ்பேசஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாமே நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு இடத்த நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன்ல, இதுதான் வந்து லங்காவி அண்டர் வாட்டர் வேர்ல்டு. நம்ம ஹோட்டலில் இருந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் இந்த இடம், ஆனால் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து போக முடியலை. அந்தளவுக்கு ஹைப்பாக இல்லை, எனக்கு போகணுன்னு பெரிய ஆசையும் கிடையாது. பட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ஏன்னே தெரியல. இது வந்து நான் ஒரு 9:30-10 மணிக்கிட்ட உங்களுக்கு மார்னிங் சொல்கிறேன். 9:30-10 மணிக்கிட்ட உங்களுக்கு இது நான் காட்டியிருக்கேன். நல்ல ஒரு வெயில் வந்துருச்சு பாருங்கள், நல்ல வெயில் அடிச்சிச்சு. ஸோ நம்மளுடைய ஹோட்டல் ரூம் அந்த ஃப்ளோர் இருக்கும்ல, அங்கே வந்து நமக்கு ஐன்ஸ்டைன் அயன் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 2 வச்சுருந்தாங்க சூப்பராக. நான் எல்லா ஹோட்டல்லையும் 1 தான் பார்த்துருக்கேன், ஃப்ளோரில் 2 வச்சுருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ரூம் வந்து நான் டூர் எடுக்க சுத்தமாக மறந்துட்டேன். ஆனால் நல்ல ரூம், எல்லாமே வசதியாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல ரூம், நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நம்மளுடைய ஹோட்டல் ரூமுக்கு கீழே வந்து சாப்பிட்றதுக்கு 2-3 கடைலாம் இருந்துச்சு. அங்கே ஒரு ஸ்டாலில் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். ஆனால் நான் சாப்பாடை தான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஏன்னா அவ்வளோ பசி. பட் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். நாசிலமா சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸுமே ரொம்ப ப்ரைஸியாலாம் இல்லை. ஹோட்டலுக்கு கீழே வந்து காரு பைக்கெல்லாம் வந்து ரெண்டலுக்கு கொடுக்குற அந்த இடமும் வச்சுருந்தாங்க. நான் அதை உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். பட் நாங்களுமே பைக் வந்து ரெண்டல் எடுத்திருந்தோம். பட் இந்த இடத்துல எடுக்கலை, அது நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி நடந்து போய் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு நடந்து போகிறப்பே நிறைய கடை இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டியிருக்கேன், அதையும் பாருங்கள்.
அண்ட் நான் வந்து ஒரு பில்டிங் சொன்னேன்ல, ஹோட்டல்ல இருந்து நான் உங்களுக்கு காட்டினேன்ல, ஒயிட் கலர் பில்டிங், அந்த பில்டிங் இதுதான். இது வந்து ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பில்டிங், பார்க்குறதுக்கே எனக்கு விண்டேஜ் ஸ்டைலில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு கடையில் ஃபுட் வந்து நல்லா இல்லைன்னா பே பண்ண வேணான்னு போட்டிருக்காங்க. அதாவது ஃபுட் நோ குட் நோ பே அப்படின்ட்டு. அப்படிலாம் எப்படி நமக்கு மனசு வருன்ற மாதிரி நானும் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டோம். ஸோ பானிபூரி, மசாலா டீ எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க போல். நாங்கள்லாம் போய் சாப்பிடவே இல்லைங்க. ஆனால் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் எல்லாமே பக்கத்தில் என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து பாருங்கள். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடை சைடில் வந்துட்டோம். நான் எந்த கடவுளையுமே போய் பார்க்கல, ஏன்னா அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், ஷாப்பிங்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் சுற்றி மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் எந்த கடைக்குள்ளேயும் போகலை. பட் இங்கே பாருங்கள் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்ட்டு. நான் வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் காட்டியிருக்கேன். 3 பீசஸ் 10 ரிக்கெட், 3 பீசஸ் 10 வெள்ளிக்கு இங்கே வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அழகழகாக இருந்துச்சு எல்லாமே. அங்கே பார்த்தீங்களா பேராஷூட் பறந்துச்சு, பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரூமில் இருந்து பார்த்தாலுமே தெரியும். நான் அதை வீடியோ எடுத்தேனான்னு எனக்கு தெரியல, பட் நான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை கவர் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து நாங்கள் பைக் ரெண்டலுக்கு எடுக்கிறதுக்கு வந்திருந்தோம். பர் டே வந்து 35 ரிங்கெட் to 40 ரிங்கெட் தான். 30 ரிங்கெட்டுக்குமே சில கடையில் கொடுக்குறாங்க. நிறைய கடை இருக்குது இங்கே. ஸோ நம்ம ஹோட்டல் சைடில் வந்து இந்த சென்னாங் ஏரியாவில் வந்து நிறையா பைக் கார் ரெண்டல் கடை, அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த டூர் வந்து அழைச்சிட்டு போவாங்க. அதாவது மேங்க்ரோவ் டூர், அப்புறம் வந்து ஐலண்ட் ஹாப்பிங்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டில் போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு 1-2 இல்லை, நிறைய கடை இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் பைக் எடுத்துக்கிட்டோம். பைக் நம்ம வந்து ரெண்டலுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட லைசன்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பைக்கோடைய ரெண்டல் ஃபீ இருக்குல்ல, அதையுமே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்கூட்டி எடுத்தாச்சு. இவங்க கிட்ட ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்கள் வந்து பெட்ரோல் நீங்கள் எடுக்கிறப்போ எவ்வளோக்கு பெட்ரோல் இருக்கோ அதே பெட்ரோலில் நீங்கள் திரும்ப கொடுக்குறப்போ அதே பெட்ரோல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து இப்போது ஷெல், பெட்ரோனாஸ் இந்த மாதிரி சில பெட்ரோல் பங்க்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பேரில் உள்ளதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. புராக் ஆயில் அப்படின்ட்டு பெட்ரோல் பங்க் தான் இங்கே வந்து மோஸ்ட்லி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நெட்டில் போட்டாலுமே ஈஸியாக உங்களுக்கு கூகுள் மேப்ஸில் வந்துடும். இல்லாட்டி நீங்கள் பைக் எடுக்கிறீங்கல்ல ரெண்டலுக்கு, அவங்கக்கிட்ட கேட்டாலுமே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. பைக் எடுத்தாச்சு, லொக்கேஷன் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா, கேபிள் கார்லாம் இருக்கும்ல, அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். ரொம்ப அழகான ஒரு ஊர். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வரணும் லங்காவிக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் நல்லா இருக்கும் லங்காவி அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. பட் இப்போயுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம். வாங்க நீங்களும் அப்படியே இந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.
கேபிள் கார் இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வர்றது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு. நாங்கள் லங்காவில் இருந்தப்போ 2-3 வாட்டி ஏர்போர்ட் சைட் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா நிறைய பிளேஸ் வந்து ஏர்போர்ட் தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ போகிறப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைக்கு மேலே வந்து ஃப்ளைட்டு போச்சு. அதை பார்க்குறேன்னு என் ஹெல்மெட்லாம் கலண்டுருச்சு. ஸோ ஃப்ளைட் என்னடா தலைக்கு மேலே ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்தா ஃப்ளைட் போயிட்டு இருந்துச்சு. அழகான ஒரு பீச் சைட்லாம் நிறையாவே வந்துச்சு. அந்த கலரே பாருங்கள், தண்ணி கலரே ஒரு மாதிரி ப்ளூ கலராக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்படா நம்மளுடைய கேபிள் கார் இடம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு, பட் நல்லா காற்றடிச்சிட்டு அந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சைடு பீச்சு, இன்னொரு சைடு மலை அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது லங்காவில்ங்கிற மாதிரி தான். ஸோ அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை ஏறி இறங்குற மாதிரி இருந்துச்சு. நிறையா வந்து வளைஞ்சு நெளிஞ்சு இப்படி தான் ரோடு போச்சு. ஹஸ்பண்ட் சொன்னாங்க மலை ஏறுது, பைக் வந்து மலை ஏறுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மலை ஏறி இறங்குற மாதிரி தான் போகுது அப்படின்ட்டு. ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப ஹாப்பியான ஒரு ஜேர்னி தான் அது. ஆக்சுவலி பைக்கில் போனது ரொம்ப அழகான வியூ எல்லாமே. ஸோ நான் சொன்னேன்ல பெட்ரோல் பங்கை பற்றி, எவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் இங்கே ஒரு பெட்ரோனாஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 1-2 தான் அந்த பெட்ரோனாஸ்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப எனக்கு அந்த மாதிரி பெட்ரோல் பங்க் கண்ணுக்கு படலை. ஸோ ஆல்மோஸ்ட் 20லேருந்து 25 நிமிஷம் கிட்ட ட்ராவல் பண்ணி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். வந்துட்டு கேபிள் கார் இடத்துக்கு போனோமா போகலையாங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள். ஸோ இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்ட் 3ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாமா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.